இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 21 அதிகாரம் 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். நாம் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை தேவன் தருவார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் நல்ல முடிவுகளை தருவார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இலக்குகளை பற்றியும் கடவுள் அறிந்திருக்கிறார். அது நல்ல எதிர்காலத்தை நோக்கி நம்மை அழைத்து தள்ளுகிறது. தடைகள், துன்பங்கள் வந்தாலும் கூட கடவுளின் நினைவுகள் நம்மீது சமாதானம் கொண்டதாகவே இருக்கிறது. கடவுள் நம் வாழ்வுக்கென்று நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். நல்ல எண்ணங்களையும் வைத்திருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நமக்கு நல்ல எதிர்காலத்தையும் அமைதியான வாழ்வையும் கடவுள் வைத்திருக்கிறார். இன்று நாம் தேவனை நோக்கி ஜெபிக்குவோம். தேவன் நம் வாழ்வில் காணப்படும் எல்லா குறைகளையும் நிறைவாக்கி அவர் எதிர்பார்க்கும் முடிவை நமக்கு தருவார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்ய நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளையும் ஊழியக்காலிகளையும் மிஷனரிமாலையும் அவள் குடும்பங்களையும் காத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லையை பெரிதாக்க ஜெபிக்கிறப்பா. ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்குங்க. தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆர்வமாக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியக்காலில் சுகத்தினுடைய கர்த்தருக்கு மேம்படுவதாக. தேசத்தை ஆளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஞானத்தை கொடுங்க. அமைதியாக காணப்படுற கர்த்தர் கேள்விச்சுங்கப்பா. தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளம்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை கட்டளம்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த நீனோ தாக்கரம் முற்றிலும் மாற கர்த்தர் கிருபைங்க ஏசப்பா. ஆண்டவரே, தேவையான ஆசீர்வாதம் மழை தேசத்தில் பெய்ய கர்த்தர் கிருபைச்சும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆசிரிங்கப்பா. இந்த தேசத்தை ஆசிரிங்க ஆண்டவரே. ஆளுகளை வழிநடத்துங்கப்பா. இதனாலையும் வசனத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரிங்க, பாதுகாத்து கொடுங்க, பலப்படுத்துங்க. தேவையெல்லாம் சந்திங்க. இரத்த கொடைகளை மூடி மத்து பாதுகாத்து கொடுங்க. உன்னை அதிசயங்களை காணப்படுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. மனமரும்படியாக ஜெபிக்கிறேன். நான் என் மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரம் உண்டோன்னு சொன்னீங்க ஆண்டவரே. மனமரும்படியாக ஜெபிக்கிறப்பா. வாதியின் கொடுத்து அணுகாதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. உன் அப்பத்தையும் தன்னையை ஆசிரிப்பேன். வியாதி இருந்து விளக்கே சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய தலைமுறையால் சுகமானு சொன்னீங்க ஆண்டவரே. மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்குற கர்த்தர் நானே சொன்னீங்களா ஆண்டவரே. மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறப்பா. வசனை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்து நீர்தான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசிரியும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.